தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் நேரடியாக சென்று தான் எதிர்நோக்கிய பிரச்சனைகளை எல்லாம் விளக்குவார். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு பின்னடைவு ஏற்படும் அரசியல் ரீதியாக தமிழ்நாட்டுக்காக தமிழ்நாட்டிலிருந்து புஷி ஆனந்தையும் சீட்டி நிர்மலனை பிடிக்கலன்னு தமிழ்நாடு போலீசாருக்கு ஒரு அருகதை இல்லையா? விஜய் மீது அனுதாப அலை வந்து விட்டால் கண்டிப்பாக அது தமிழக அரசியலை மாற்றும். அதிமுக, பாஜக, விஜய் கூட்டணி மூணுமே கூட்டணியான வெற்றி நிச்சயமா சார்? அப்படின்னா திமுக அட்சியிலிருந்து அகற்றப்படும். வெற்றி நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைக்கும் என்பதுதான் யதார்த்தம். எடப்பாடி பழனிசாமி வெள்ளை அறிக்கை கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஆக மொத்தம் டிஆர் ராஜாவை எதிர்த்தால் டிஆர் பாலு எதிர்த்தா மாதிரி ஆகும். இந்த அப்பாவும் பையனும் சேர்ந்து பண்றாங்க. எங்க எப்படி ஸ்டாலின் உதயநிதி இருக்காங்களோ அது மாதிரி டிஆர் பாலுவும் டிஆர்பி ராஜாவும் இருக்காங்க. இது ஒரு புது கதை டெல்லியில ஓடுது. இப்போ 200 ஜெயிப்பேன்னாங்க. இப்ப 3 மாசமா யாராவது பேசுறாங்களா பாருங்க. விஜய் வந்த அப்புறம் கரூருக்கு அப்புறம் 200 20 ஆயிடுச்சு. திருமாவளவன் மிகச்சிறந்த அரசியல்வாதி, எழுச்சி தமிழர், நானும் இல்லைங்கிற. ஆனா அந்த RSS பார்த்து அவர் எழுச்சி அடைகிறாரு வந்த அனுதாபமா இருக்கு. ராகுல் காந்திக்கும் சரி, இந்திய அலையன்ஸுக்கும் சரி, தமிழக முதலமைச்சருக்கும் சரி, இது ஒரு மாபெரும் மூக்கொடப்பு இல்லையா? இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளரான டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். நமஸ்காரம் நமஸ்காரம் சார். நீங்க சொன்ன மாதிரியே இந்த சிபிஐ விசாரணை நிச்சயமா கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி போன வீடியோல சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டுமே சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்ற மாதிரி. இது திமுக மேல நம்பிக்கை இல்லாதனாலதான் இந்த மாதிரி சொல்லப்பட்டுச்சா சார் நீதிமன்றத்துல? அரசியல் ரீதியாக இளைய பாரதம் நேயர்களுக்கு விக்ரம் மூலமாக சொல்லிக் கொள்வது என்ன என்று கேட்டால், தாங்கள் கேட்ட கேள்வியில் 100க்கு 100 உண்மை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கும் தமிழக போலீசாருக்கும் சுப்ரீம் கோர்ட் கொடுத்த சாட்டை அடி என்று தான் வர்ணிக்க முடியும். காரணம், நீதிபதிகள் 2 நீதிபதிகள், ஒருவர் அல்ல 2 நீதிபதிகள், ஒரு 15 வக்கீல்கள் விஜயினுடைய தரப்பிலிருந்து ஆஜரானாங்க. டிஎம்கே அரசாங்க தரப்பிலிருந்து 30 வழக்கறிஞர் ஆஜரானார்கள். அபிஷேக் மனு சிங்கி இந்தியாவிலேயே நிறைய சார்ஜ் பண்ணக்கூடியவர். முகுல் ரோத்தகி பாஜக அரசாங்கத்தில் எங்க திமுக அரசாங்கம் முகுல் ரோத்தகி வைக்கிறாங்க. அவர் பாஜக சம்பந்தப்பட்ட, அவர் தான் அட்டார்னி ஜெனரலா இருந்தார். அருண் ஜேட்லிக்கு அவ்வளவு நெருக்கமாக இருந்த வக்கீலாச்சே, அவரையே வச்சாங்க. அவர் தோல்வி அடைந்தார். என்று சட்ட ரீதியாக பார்த்தால் சுப்ரீம் கோர்ட் இந்த நிலைப்பாடை எடுத்த பிறகு ஒரு முன்னாள் நீதி அரசரை வைத்து அவர் கீழே 2 IPS ஆபீசர் கொடுத்து சிபிஐ விசாரணை வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்களே, மாதம் ரிப்போர்ட் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்களே, இதன் மூலம் பார்த்தால் மு.க. ஸ்டாலின் அரசாங்கத்திற்கு மீது அவநம்பிக்கை தீர்மானத்தை கொண்டு வந்தது சட்ட ஒழுங்கு இல்லை என்பதைத்தான் நிலைநாட்டுகிறது. சாணித்தரமாக சொல்ல முடியும். அதைத்தான் கோபால சுப்பிரமணியம் சுப்ரீம் கோர்ட்டில் வாதாடினார். அதைத்தான் நான் பிரதிபலிக்கிறேன். சார், இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட்ல இப்போ ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்ல ஒரு 3 பேர் இருக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கேன் சார். யார் யார் எதற்காக அதெல்லாம்? இன்று நான் ஒரு முக்கியமான நபரிடமிருந்து கேள்விப்பட்டது. இளைய பாரதம் நேயர்களுக்கு ஒரு சிறப்பு செய்தியாக நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அஜய் ரஸ்தோகி என்பவரிடம் நேற்று சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கவாய் அவர்கள் பேசிவிட்டார்கள். அவருடைய அனுமதி கிடைத்து விட்டது. அந்த சிபிஐ மூலமா, அதாவது அந்த ஜட்ஜி சீஃப் நம்ம அஜய் ரஸ்தோகி என்பவர் இன்று மாலை மண்டே 13th அக்டோபர் மாலை 8 மணிக்கு சிபிஐ டைரக்டர் தன் இல்லத்திற்கு அழைத்திருக்கிறார். சிபிஐ டைரக்டர் பல பேர்களை தருவார். 7 பேரை கொடுப்பாரு. அதுல இருந்து 2-3 பேரை செலக்ட் பண்ணுவார். இவர் தமிழ் நாட்டை சேர்ந்தவராக இருக்க வேண்டும், ஆனால் தமிழ்நாட்டில் பிறந்திருக்க கூடாது என்று சொல்லுகிறார்கள். அது பாத்தீங்க, அதுல ஒரு புது கிளாஸ் போட்டிருக்காங்க. ஏன்னா அது ஒரு இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவாங்க விட்னஸ்ங்கிற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. இவ்வளவு சிறப்பாக வட்டம் அடித்த வரையடித்த சுப்ரீம் கோர்ட்டிற்கு கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ், பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் ரெண்டும் தெரிஞ்சதுனால தான் ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிங் டீம் போட்டிருக்காங்க ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் தலைமையில. ஓகே சார். அப்படின்னா இப்போ நம்ம ஹை கோர்ட்ல ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அமைச்சு அதை வேற மானிட்டரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார், மானிட்டர் பண்றாங்க. நிராகரிக்கப்பட்டதா? அது ஆட்டோமேட்டிக்கா அது போயிடுங்களே. அந்த ஜெகதீசனுடைய கமிஷன் ஆஃப் என்கொயரி SIT தான் ஆட்டோமேட்டிக்கா போயிடும். அது இருக்காது. அது அரசாங்கம் வாபஸ் பெற்றுக்கொள்ள வேண்டும். சட்ட ரீதியாக ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுங்க கரூர். அதை 2 பேரும் எப்படிங்க விசாரிக்க முடியும்? மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கமும்
ஆக மொத்தம் அந்த அந்த ஜெகதீசன் அம்மையாருடைய அந்த ஒன் உமன் கமிஷன் ஆட்டோமேட்டிக்கலி ஸ்கிராப் ஆயிடும். அதுவே போயிடும். வில்சன் சொல்றாரு இருக்குன்னு, அது மாதிரிலாம் கிடையவே கிடையாது. சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டர்ல எஸ்ஐடி, சுப்ரீம் கோர்ட் முக்கியமா ஹைகோர்ட் முக்கியமாங்க. அது தவிர இப்போ நம்ம இதெல்லாம் விட்டுருங்க விக்ரம், அரசியலா பேசலாம். ஏன்னா இப்போ இன்னைக்கு நம்ம 2 பேரும் பேசுறது ஏற்கனவே தொலைக்காட்சிகளிலும் நாளை காலை பத்திரிகைகளிலும் வர இருக்கிறது. இதுல உன்னிப்பா பார்க்க போனீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா 15 நிமிஷம் பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சாரு டெல்லியில சுப்ரீம் கோர்ட் வாசல்ல. சரிங்களா? சுப்ரீம் கோர்ட் வழக்கறிஞர்கள் 3 ஆதவ் அர்ஜுனாவிடம் 1 வாரமாக கலந்துரையாடியவர்கள். கண்டிப்பாக அந்த அபிடவிட் இருக்கு பாருங்க, அபிடவிட்ல 140 பக்கம் நான் கேள்விப்பட்டேன். அந்த 140 பக்கத்தை 2 ஜட்ஜு படிச்சிருக்காங்க. அதுல என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? வக்கீல்கள் கோபால சுப்பிரமணியம், ராகவாச்சாரி, ஆரியமா சுந்தரம் போன்றவர்கள் வழக்கறிஞர்களாக இருந்து வாதாடிய பொழுது கண்டிப்பாக சுப்ரீம் கோர்ட்டுடைய 2 ஜட்ஜும் கேட்டுட்டாங்க, பார்த்துட்டாங்க. அதைத்தான் ஆதவ் அர்ஜுனா பிரதிபலித்தார். ஒண்ணு. இப்ப பாருங்க, ஆதவ் அர்ஜுனாவுடைய பிரஸ் கான்ஃபரன்ஸ், சுப்ரீம் கோர்ட்டுடைய எஸ்ஐடி நியமனம், இரண்டையும் கலந்து வைத்து பார்த்தால் வில்சனுடைய நிருபர் கூட்டம் அதையும் சேர்த்துங்க, நோ ப்ராப்ளம். வில்சனும் ஒரு நிருபர் கூட்டம் வச்சாருங்க டெல்லியில. அதை வச்சு பார்த்தீங்கன்னா, 3த்தையும் வச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 3 அரசியல் விதிகள் இதுல இருந்து வெளிவருகிறது. இனிமேல் லீகரா போவாதீங்க. 3 விஷயம். ஜஸ்டிஸ் ரஸ்தோகி அவர்கள், அஜய் ரஸ்தோகி அவர்கள் நீதி விசாரணை ஆரம்பிப்பதற்கு முன்னதாக 2 போலீஸ்காரிடம் பேசியதை தவிர 2 வழக்கறிஞர்களும் பேசுவார். யார் யாரு விஜய்க்கு அப்பீர் ஆனாங்களோ, யார் யாரு நம்ம டிஎம்கேக்கு அப்பீர் ஆனா அவங்க பேசுவாங்க. அடுத்ததாக பொது தலைவில் விளம்பரம் வரும் பத்திரிகைகளில். பை ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் நவம்பர் நான் உங்களுக்கு ஒரு சிறப்பு செய்தி தரேன். அந்த அஜய் ரஸ்தோகியிடம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் நேரடியாக சென்று தனது சார்பில் இருக்கக்கூடிய தான் எதிர்நோக்கிய பிரச்சனைகளை எல்லாம் விளக்குவார். இப்ப அவர் பண்ணிடுவாரு. அதுல என்ன, இப்போ அரசியல் ரீதியாக ஆரம்பிக்கும். இதில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு பின்னடைவு ஏற்படும் அரசியல் ரீதியாக. காரணம் என்ன என்று கேட்டால், ராகுல் காந்தி விஜயுடன் பேசிய பிறகு, ராகுல் காந்தி ஏற்கனவே மு.க. ஸ்டாலின் திமுகவுடைய கூட்டணியில் இருந்தாலும் அவர் எதுக்கு கரூர்ல போய் அவரை பத்தி பேசணும்? ராகுல் காந்தி ராகுல் காந்தி போறாரு கரூருக்கு. அடுத்த ஒரு 10 நாள் கழிச்சு கேசி வேணுகோபால் போன மாதிரி. இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் விஜயுடன் நெருக்கத்தை காண்பிக்கிறது. அவங்க இல்லைன்னு சொன்னா கூட உள்ளூர பண்ணிட்டு இருக்காங்க. திமுகவுக்கு விரோதமாக தமிழக காங்கிரஸ் செயல்படுகிறது திருமாவளவன் மூலமாக. சோ இப்ப இப்ப எடப்பாடி பழனிசாமி ஜனவரி மாசம் சொல்லிட்டாரு. ஸோ அக்டோபரிலிருந்து ஜனவரி மட்டும், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, இந்த 3-4 மாதத்தில் அரசியல்கள் தலை மாறும். அதாவது தலைகீழாகும். 360 டிகிரிஸ் ரெவல்யூஷன் இருக்கும். அதுதான் என்னுடைய கருத்து விக்ரம். ஓகே சார். இந்த கரூர் சம்பந்தம் இந்த சிபிஐ விசாரணை எலெக்ஷனுக்கு முன்னாடியே அது அஃபிடவிட் சப்மிட் பண்ணிடுவாங்களா சார்? ஏன்னா இது வந்ததுன்னா இது திமுக மாசம் ரிப்போர்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்களே. எவ்ரி 25th ஆஃப் எவ்ரி மந்த் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 25th பாரு, இன்னும் 12 நாள் இருக்குது. ஒரு இன்ட்ரீம் ரிப்போர்ட் கொடுத்துருவாரு. ஏன்னா அவர் ஜட்ஜா இருந்திருக்காரு. தன்னுடைய சக ஜட்ஜுக்கு ஒரு சீல்டு என்வலப்ல போட்டு கொடுத்துருவாரு. யார் யார் பேட்டி பண்ணாங்க, யார் யார் வந்தாங்கன்னா. இப்போ திமுக முதலமைச்சர் கூட அது அஜய் ரஸ்தோகி முன்னாடி போய் நிற்கலாமே, நோ ப்ராப்ளம். துரைமுருகன் போலாமே திமுக சார்பில், செந்தில் பாலாஜியே போலாமே. ஸோ இது யாரையும் அரெஸ்ட் பண்ண போறது இல்லை. அது ஒன்று நிச்சயம். சிபிஐ அரெஸ்ட் பண்ணாது யாரையும். அதுல செந்தில் பாலாஜி குஷியா இருக்கலாம். ஓகே சார். சார் அதே மாதிரி இப்ப இருந்தாலுமே இந்த புஷி ஆனந்த் அவர்கள், சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள், இவங்க எல்லாம் இன்னுமே ஏன் சார் தலைமறைவா இருக்கிறாங்க? ஏங்க தமிழ்நாட்டுல இருக்காங்க சார். அவங்க தமிழ்நாடு உள்ளே உட்காந்து தமிழ்நாடு போலீஸ் ஏன் சார் பிடிக்கல அவரை? ஏன் சார் பயப்படுது அவர் பிடிக்கிறதுக்கு? பிடிக்க வேண்டியது சார். மீதி பேரெல்லாம் பிடிக்கிறாங்களே. யாரு எல்லாம் அந்த கிட்னி திருட்டுக்கு வந்தவங்களே, ராஜஸ்தான் காரங்கெல்லாம் மத்திய பிரதேஷ்ல காஞ்சிபுரத்துல பிடிக்கிறாங்க. மத்திய பிரதேஷ்காரங்க. தமிழ்நாட்டுக்காரங்க தமிழ்நாட்டுல இருந்து புஷி ஆனந்தையும் சிடி நிர்மல்குமார் பிடிக்கலன்னா தமிழ்நாடு போலீசாருக்கு ஒரு அருகதை இல்லையா? அல்லது மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லி இருக்கிறாரா அரசு பண்ணாதீங்க, சிம்பத்தி வந்துடாது? ஏன்னா ஒரு அனுதாபாலை வரக்கூடாதுன்னு பயப்படுறாங்க.
விஜய் மீது அனுதாபாலை வந்துவிட்டால் கண்டிப்பாக அது தமிழக அரசியலை மாற்றும். சார் அதே மாதிரி இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களோட பரப்புரையெல்லாம் பார்க்கும்போது தெரியுது தாவேக்கவினர்லாம் கொடி ஆட்டுறாங்க. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களுமே பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு கூட்டணிக்கு அப்படின்ற மாதிரி ஒரு வாதத்தை வைக்கிறாரு சார். அது சாத்தியமா இருக்கா? அதுல ஒரு புள்ளியார் சொல்லி போடுறதுக்கு முன்னாடி ஒரு பேனாவை எடுக்கணும் இல்ல, ஒரு காகிதம் ஒண்ணு இல்ல, வெறும் இப்படியே பிள்ளையார் சொல்லி போடுவாங்க. ஆக மொத்தம் அவர் ஏதாவது அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கும் இல்ல, இப்போ டபுள் ஆயிடும் இல்ல. இப்போ எடப்பாடி பழனிசாமி இது வரைக்கும் அறிக்கை ஒண்ணும் கொடுக்கல, 4 மணி நேரம் ஆச்சு இல்லையா, இது வரைக்கும் ஒண்ணும் தரல. அவர் விஜய்க்காக வெயிட் பண்றாரு. விஜய் இன்று இரவு நாளை காலையோ வீடியோ வெளியிடுவார் என்று பலர் டெல்லியில் கருதுகிறார்கள். சில மூத்த பத்திரிகையாளர்களும் தாவேகா தரப்பிலிருந்து சொல்லப்படுகிறது. மீதி பேர் ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகே சார். இப்போ ஒருவேளை இந்த 3 பேருமே கூட்டணி ஆனாங்கன்னா, அதாவது அதிமுக, பாஜக, விஜய் கூட்டணி 3மே கூட்டணியான வெற்றி நிச்சயமா சார்? அப்படின்னா திமுக ஆட்சியிலிருந்து அகற்றப்படும். வெற்றி நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைக்கும் என்பதுதான் யதார்த்தம். அதான் அரசியல். அந்த அரசியலோடு நான் போக தயாரா இல்லை. ஏன் தெரியுமோ, காங்கிரசும் தமிழ் வெற்றி கழகம் தான் ஒன்னா போகும். இப்போ ராகுல் காந்தி பேசின பிறகு ராகுல் காந்தி விட மாட்டாரு. ராகுல் காந்தி போய் திமுக வெளில வந்துருவாங்க அவங்க. நீங்க ஒரு பாருங்க, திமுக வழக்கறிஞர்கள், திமுக நடுநிலை உள்ள திமுக பார்ப்பில் இருக்கக்கூடிய டெலிவிஷன் ஆங்கர்ஸ், நெறியாளர்கள், திமுக ஆதரவுடைய ஒரு டிபேட் பண்றவங்க, அவங்கெல்லாம் பாஜக பாஜக பாஜகன்னு பயப்படுறாங்க. ஆனா அது உண்மையும் இல்லை. அவர் ராகுல் காந்தி மறைக்கிறார்கள். ராகுல் காந்தி பேசினாரே விஜயுடன் எப்படிங்க பேச முடியும் அவரு? நான் இளைய பாரதத்தோட வேலை செஞ்சுட்டு இருக்கேன். நான் இன்னொரு சேனலுக்கு எப்படி சொல்ல முடியுமா போய், either you are a freelancer or you are committed to கோபிநாத்? புரியுதா? ராகுல் is committed to Stalin. Why should he speak to விஜய்? மீதி எல்லாத்துக்கும் பேசுறாரு அப்படி? சொல்லுங்க பாபு. கள்ளக்குறிச்சிக்கு பேசினாரா ராகுல் காந்தி? இல்ல அந்த அனிதாவுக்கு பேசினாரு? இல்ல ஆம்ஸ்டர்டாம் கொலை வழக்கில் பேசினாரா? ஆம்ஸ்டர்டாம் கொலை வழக்கில் மாயாவதி வந்தாங்க எங்க சென்னைக்கு. அந்த ஆம்ஸ்டர்டாமுடைய மனைவியுடன் ராகுல் காந்தி பேசினாரோ? இல்ல. ஏன் விஜயோட பேசணும்? நான் கேட்க தப்பா இருக்கா? நீங்க சொல்லுங்க. நியாயம் இருக்குது இல்லைங்களா? ஆக மொத்தம் என்னுடைய கருத்து, ராகுல் காந்தி விஜய் மேலும் காதல் செய்கிறார். இருவரும் காதல் திருமணம் நடக்கும் கண்டிப்பாக. எழுதி வச்சுங்க. ஏடிஎம்கே திமுக காங்கிரஸ் வெளில வந்துடும். சரிங்க சார். சார் அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு சைதாப்பேட்டை கோர்ட்ல அண்ணாமலை அவர்கள் டிஆர் பாலுட்ட கொஸ்டின்ஸ் கேட்கலாம், அதாவது டிஎம்கே ஃபைல் சம்பந்தமா கேட்கலான்ற மாதிரி விஷயங்கள்லாம் போச்சே சார். ஸோ இதுல டிஆர் பாலு அவர்கள் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாரா என்ன? பிரச்சனை பண்ண மாட்டார். வயசாயிடுச்சு அவருக்கு. அவருக்கெல்லாம் நடக்க முடியல, உட்கார முடியல, பார்லிமெண்ட்டுக்கே வீல் சேர் தான் வரும். அதெல்லாம் விட்டுருங்க. டிஆர் பாலு கேஸ் கொஞ்சம் இருக்கும். ஏன்னா டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த பொழுது டிஆர் பாலுவை 2009 ஏன் அவரை அமைச்சராக எடுத்துக்கொள்ளவில்லை? காரணம், டைம்ஸ் நவ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆங்கில தொலைக்காட்சியில் டிஆர் பாலுவை பற்றி 3 நாட்கள் தொடர் கதையாக நவிகா குமார் என்ற ஆசிரியர் பிரசுரம் செய்தார். அதை வைத்துத்தான் அண்ணாமலை அவர்கள் கேஸ் போட்டிருக்காரு. ஆக மொத்தம் அந்த டைம்ஸ் நவ்ல அப்பவே நான் டிபேட்ல இருந்திருக்கேன் 5-10 வருஷம் முன்னாடி. அதுலயும் டிஆர் பாலு சொல்லியிருக்காரு, ஒரு ஆபீசர் மேல ஃபைலை தூக்கி அடிச்சிருக்காரு. ஒரு ஆபீசர்ட்டு பணம் கேட்கிறாரு, என்னுடைய கிங் கெமிக்கல்ஸ்க்கு பண்ணி கொடுன்னுட்டு. அதெல்லாம் நாளைக்கு வெளில வரும், நாளைக்கு சென்னை கோர்ட்ல வரும். அது எலெக்ஷன் போது அது பாதிக்கும். டிஆர் பாலுவை மீது தாக்கம் வருவதற்கு காரணம், சில மூத்த திமுக அமைச்சர்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களுக்கு டிஆர்பி ராஜாவை எதிர்த்து பல ரகசியங்களை சொல்லுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு டெல்லியில் பரவலாக பேசப்படுகிறது. விக்ரம், காரணம் என்ன என்று கேட்டால், டிஆர்பி ராஜா முதலமைச்சருடன் நெருக்கமாக இருக்கிறார். முதலீடு என்கிறார். எடப்பாடி பழனிசாமி வெள்ளை அறிக்கை கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஆக மொத்தம் டிஆர் ராஜாவை எதிர்த்தால் டிஆர் பாலு எதிர்த்தா மாதிரி ஆகும். இந்த அப்பாவும் பையனும் சேர்ந்து பண்றாங்க. எங்க எப்படி ஸ்டாலின் உதயநிதி இருக்காங்களோ அது மாதிரி டிஆர் பாலுவும் டிஆர்பி ராஜாவும் இருக்காங்க. இது ஒரு புது கதை டெல்லியில ஓடுது இப்போ.
இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா திமுகவில், கட்சியில், ஆட்சியில், குடும்பத்தில், அதனாலதான் சீஃப் மினிஸ்டர் சொல்றாரு எனக்கு தூக்கம் வருது இல்லை, எனக்கு ராத்திரில தூக்கம் வருது இல்லை. அவர் சொல்றது உண்மைதான். இப்ப மு.க. ஸ்டாலின் நிலைமையில் நான் இருந்தாலும் எனக்கு தூக்கம் வராது. அதே சமயத்துல இப்ப பாருங்க, 3 மாதங்களுக்கு முன்னதாக இதே திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா அறிவாலயத்தில் பேசும் பொழுது 200 அவங்க இலக்கு என்று சொன்னார். 200 ஜெயிப்பேன்னாங்க. இப்ப 3 மாசமா யாராவது பேசுறாங்களா பாருங்க. இல்ல சார். இந்த விஜய் வந்த அப்புறம், கரூருக்கு அப்புறம் 200ங்கிறது 20 ஆயிடுச்சு. ஒரு சைபர் காலி அதுல இருந்து. காரணம் விஜயனுடைய தாக்கம். அதுல இருந்து அரசியல் ரீதியை புரிஞ்சுக்கலாம். நான் சொன்னது உங்களுக்கு பாருங்க, சில மூத்த அமைச்சர்கள் கண்டிப்பாக பாஜக தொடர்பில் இருக்கிறார்கள். டிஆர்பி ராஜா அவனுடைய அயல்நாடு பயணங்களை பற்றி வெள்ளை அளிக்க வேண்டும் என்று சொல்லி உண்மை. சார், அடுத்தது இப்ப திருமாவளவன் அவர்கள் நீங்க சொன்ன மாதிரி அவர் வந்து கொஞ்சம் பதற்றம் இருக்காரா இல்லையான்னு தெரியல. அந்த வழக்கறிஞர்கள் தாக்குதல் ஏற்பட்ட பிரச்சனையில பின்னாடி வந்து நான் விசாரணை செஞ்சதுல வந்து பாஜக RSS கும்பல் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரே சார். இருக்கு அவருக்கு உண்மை, அவருக்கு தெரிஞ்சிருக்க நிறைய விஷயம் அவருக்கு தெரியுது இல்ல. அது உண்மையா கூட இருக்கலாம். ஏன்னா அதை பார்த்து பயப்படுறாரு. இதே RSS அவர் புகழ்ந்து பேசினாரா இல்லையா சொல்லுங்க. இதே RSS அவர் புகழ்ந்து பேசினார். தேர்ஃபோர் என்னை பொறுத்து மட்டும் பாஜக RSS என்பது ஒரு கிளி பிடிச்சிடுச்சுங்க தமிழ்நாட்டுல. அது அண்ணாமலையினாலும், நயினா நாகேந்திரன், ஹேமமாலினி, அருணாக் தாக்கூர், நிர்மலா சீதாராமன் போன்றவர்களாம் மாறி இன்னைக்கு நிதின் கட்கரி இருக்காரு சென்னையில. இன்னைக்கு சென்னையில நிதின் கட்கரி இருக்காரு. இனிமேல் வார வாரம் எவனா ஒருத்த வந்துட்டு இருப்பாங்க. அதை பார்த்து பயப்படுறாங்க. அவங்களெல்லாம் தினம் பார்லிமெண்ட்ல பாக்குறாரு திருமாவளவன். என்னை பொறுத்த மட்டில் திருமாவளவன் அந்த RSS என்கிற ஒரு பூதத்தை மஞ்சக்காமால பிடிச்சிட்டு யாரை பார்த்தாலும் அவருக்கு மஞ்சளா தெரியுது. அப்படி பார்த்து திருமாவளவன் மிகச்சிறந்த அரசியல்வாதி, எழுச்சி தமிழர், யாரும் இல்லைங்கிற. ஆனா அந்த RSS பார்த்து அவர் எழுச்சி அடைகிறாருன்னு அனுதாபமா இருக்குது. ஆமா சார். சரி, ஓகே சார். சார், அடுத்த இப்போ நம்ம நேஷனல் லெவலில் பார்த்தோம் அப்படின்னா பீகார் எலெக்ஷன் டேட் அறிவிச்சாச்சு சார். அதே மாதிரி பிஜேபி எப்படி சார் 100 சீட்டுக்கு மேலே பேரம் பேசி எப்படி சார் வாங்கினாங்க? 100 சீட்டு பாதிக்கு பாதி ஈக்குவலாக நிற்கிறாங்களே சார், எப்படி சார்? வளர்ந்து விட்டதில்ல. மகாராஷ்டிரா மாடலுக்கு அப்புறம் அது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 2013 காங்கிரஸ் முக்து பாரத் நரேந்திர மோடி. இப்போ எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப ரீஜனல் முக்து பாரத்னு விடுவார். ரீஜனல் பார்ட்டிஸ், எல்லா ரீஜனல் பார்ட்டிஸும் கபலீகரம் செய்யறது பாஜக. காரணம் என்னன்னா அந்த இடத்துல இப்ப பாருங்க, உதாரணத்துக்கு திமுக காரனே சொல்றாங்களே, இதே திமுக பாஜகவுடன் உறவில் இருந்ததே சொல்றாங்க. ரீஜனல் பார்ட்டிஸ்ல சாப்பிடுறதுக்கு பாஜக அந்த உண்மைதான். அது யாரும் இல்லைங்களே. காரணம் பாஜக வளருகிறது அகில இந்திய அளவில். உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் RSS 100ஆண்டு விழாவும் பாஜக வந்த பிறகு கண்டிப்பாக ஒரு கல்ச்சரல் ரெவல்யூஷன் வந்திருக்கிறது என்று கங்கனா ராமன் சொன்னான் பாருங்க. அது உண்மை. 2014க்கு பிறகு ஆனானப்பட்ட மம்தா பானர்ஜி, மு.க. ஸ்டாலின் சாஃப்ட் இந்துத்துவ அடாப்ட் பண்ண பார்த்தாங்க. மு.க. ஸ்டாலின் எதுக்கு முருகன் மாநாடு நடத்தணும்? எதுக்காக கோவிலுக்கெல்லாம் நான் குடமுழுக்கு பண்றேன்னு சொல்லணும்? நாளைக்கு சட்டசபை ஆரம்பம். நாளைக்கு சட்டசபையில எல்லாரும் கருப்பு துணி போட்டு போறாங்க. இவங்கெல்லாம் காவி உடை அணிஞ்சின்னு போறாங்க. அப்ப இவர் சொல்றாரு நான் பூஜை பண்ணேன்னு. மு.க. ஸ்டாலின் துணைவியார் கண்டிப்பாக சமஸ்கிருத ஸ்லோகம் எல்லாம் படிக்கிறாங்களா? அது எப்படி? அது எதுக்காக முருகன் மாநாடு நடத்தணும் கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய இந்துத்துவா விடுங்க. காளி பூஜை பண்ணுதுங்க மம்தா பானர்ஜி, அதுக்காக கவர்மெண்ட்ல இருந்து பணம் தராங்க காளி பூஜை பண்றதுக்காக. ஆக மொத்தம் 2014க்கு பிறகு இந்த சாஃப்ட் இந்துத்துவா வந்ததுனால பீகார்ல 100க்கு 100 சீட் வாங்குறாங்க. வேற ஒண்ணுமே சிம்பிள். ஓகே. பட் இருந்தாலுமே வந்து அந்த பீகார்ல வந்து இந்த லிக்கர் பேன், அதாவது இந்த மதுக்கு தடை செய்யப்பட்டது அப்படின்றதுனால வந்து இது பிஜேபிக்கும் அந்த ஜேடிக்கும் ஒரு பிரச்சனையா இருக்குமா சார்? அது சால்வ் ஆயிடுங்க. நரேந்திர மோடி என்ற ஒரு ஆளுமை அதெல்லாம் ஓவர் டேக் பண்ணிடும். பீகார்ல வந்து பிஜேபி நல்லா ஜெயிச்சிருங்க, கவலையே கிடையாது. ஓகே சார். நீங்க ஓட்டு சோரின்னுட்டு ஐயா மாண்புமிகு முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் தர்பங்கா பீகாருக்கு போய் பிரச்சாரம் பண்ணாலும் தமிழ்நாட்டுல இருந்து ஒரு டிரான்ஸ்லேட்டர் எடுத்துன்னு வந்தார். அவர் தமிழ்ல பேசுறது ஹிந்தியில சொல்றதுக்கு. அந்த ஆளுக்கு ஹிந்தி முடியல, தமிழ் முடியல. நான் அந்த வீடியோ பார்த்தேன். அங்க இருக்கக்கூடிய துணை ஆசிரியர் தைனிக் ஜாகரன் என்று ஒரு பத்திரிகாரனோட பேசினேன். அந்த சிறப்பு விமானத்தில் அந்த டிரான்ஸ்லேட்டர் வந்தார். என்னை விட்டு நானே போய் நல்லா டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருப்பேன்.
அந்த அந்த மாதிரி வந்தாரு ஓட்டுச்சோரின்னு. இப்ப என்ன ஆச்சு சொல்லுங்க? எதுக்காக வந்தாரு மு.க. ஸ்டாலின்? அந்த ஓட்டுச்சோரி நீ சுப்ரீம் கோர்ட்ல இல்லைன்னுட்டாங்களே, சிபிஐ என்கொயரி இல்லைன்னுட்டாங்களே, எஸ்ஐடி போட மாட்டேன்ட்டாங்களே. ஆக மொத்தம் இது ராகுல் காந்திக்கும் சரி, இந்திய அலையன்ஸுக்கும் சரி, தமிழக முதலமைச்சருக்கும் சரி, இது ஒரு மாபெரும் மூக்கொடப்பு இல்லையா? சரி, இப்ப ராகுல் காந்தி என்ன சார் பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்ப? ஒண்ணுமே இல்லாம இன்னைக்கு காலையில வந்தாருங்க. இன்னைக்கு காலையில வந்தாருங்க. இன்னைக்கு காலையில வந்துட்டு ராகுல் யாதவோட பேசிட்டு இருக்காரு. நாளைக்கு சாயங்காலம் திருப்பி போயிடுவாருங்க, ஃபாரினுக்கு போயிடுவாரு. ஓகே சார், சரிங்க சார். உங்க அற்புதமான கருத்துக்களை பார்த்ததற்கு மிக்க நன்றி சார்.